பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை என்று தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் எந்தவித கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி வனத்துறைக்கு சொந்தமான பாதுகாக்கப்பட்ட பகுதி என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், எங்கே தமிழக அரசு இதற்காக இந்த விளக்கம் அளித்திருக்கிறது? இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? திலகவதி, சுற்றுச்சூழல், கால்நடை மற்றும் மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் இந்த மறுப்பு அறிக்கையை தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இந்த சென்னை பள்ளிக்கரணை காப்புக்காடு ராம்சார் தளத்திற்குள் ஒரு தனியார் அடுக்குமாடி கட்டிட திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியிருப்பதாக தொடர்ச்சியாக செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்நிலையில் அந்த சுற்றுச்சூழல் அனுமதி மற்றும் திட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து தன்னுடைய மறுப்பை தெரிவித்திருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தமிழ்நாடு அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. ஈரநில விதிகளின்படி, இந்த வெட்லேண்ட்ஸ் உடைய ஆக்ட் படி பார்த்தோம்னா பள்ளிக்கரணை ஈரநில அறிவிப்பு இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வே எண்கள் பட்ட நிலங்கள் என்பதால் செய்தித்தாள் கட்டுரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும், மேலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ராம்சார் தள எல்லை வரையறையானது குறிப்பிட்ட சர்வே எண்களுடன் ஒப்பிட்டு பரப்பளவை வரையறுப்பது என்றும், நில உண்மை கண்டறிதல் சோதனை மற்றும் அறிவிப்பு ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும் என்றும் தமிழ்நாடு அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.